Ma'am, 5 important tips for Gen Z kids. First one, balanced nutrition rich in fruits and vegetables. இதுல ரொம்ப முக்கியமே வெரைட்டி தான். ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் அரிசி மட்டும் கொடுக்காம கம்பு, சோளம், ராகி மற்ற தானியங்களையும் சேர்த்திக்கணும். இது மாதிரி தான் மற்ற நியூட்ரியன்ஸுக்கும். செகண்ட், மெயின்டைன் எக்ஸசைஸ் ரொட்டீன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அவங்க 60 மினிட்ஸ் ஆவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அதுலயும் யூஸ்வலா பண்ற ரன்னிங், ஜாகிங் மாதிரி இல்லாம எல்லா மசில்ஸும் இன்வால்வ் ஆகுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதுலயும் வெரைட்டி தான். தேர்ட், 8 to 10 hours of sleep. குழந்தைகளுக்கு டீப்பா தூங்கும் போதுதான் எக்ஸாஸ்ட் ஆன செல்கள் ரிப்பேர் அண்ட் ரெப்ளனிஷ் ஆகும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க தூங்கும் போதுதான் அவங்க வளர்ச்சிக்கு தேவையான growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஃபோர்த் ஒன், ரிடியூஸ் ஸ்கிரீன் டைம். குழந்தைங்க 2 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா நோ ஸ்கிரீன் டைம். இதுவே 2 to 5 இயர்ஸ்ல இருக்காங்கன்னா நல்ல கண்டென்ட்டை 1 hour per day பார்க்கலாம். இல்ல 5 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்கன்னா அகாடமிக் பர்பஸோ என்டர்டைன்மெண்டோ பேரண்ட்ஸோட சூப்பர்விஷன்ல 2 hours per day பார்க்கலாம். ஃபிஃப்த், ரொம்ப முக்கியம், மென்டல் ஹெல்த். கண்டிப்பா குழந்தைங்க ஸ்கூல்ல நடக்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். லெட்ஸ் பில்ட் அ பெட்டர் டுமாரோ. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நான் உங்க சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அமுதா, சக்தி மருத்துவமனை, பொள்ளாச்சி.